விசேஷமாக இன்றைக்கு இனிய அன்னையர் தின வாழ்த்துக்கள் உங்களுக்கு அன்னையர்களுக்கு அன்னையர் தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் அப்படின்னா இதை எப்படி கொண்டாடுகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அன்னையர் தினத்தை பல நாடுகளில் கொண்டாடுறாங்க. இன்றைக்கு நமக்கு வந்து மே மாதம் 2வது, நம்ம நாட்டில் மே மாதம் 2வது வாரத்தை கொண்டாடுகிறார்கள் அன்னையர் தினமாக. பல நாடுகளில் இப்போ வேறு நாட்களை வைத்து கொண்டாடுகிறார்கள். போன வாரத்தில் என்னுடைய பேரன் ஒரு அங்கே அன்னையர் தினத்தை கொண்டாடி இருக்கிறாங்க. அவன் பேரன் அழகாக அவங்க அம்மாவுடைய படத்தை அவங்க அம்மா மாதிரியே வரைஞ்சி ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்கான் அவங்க அம்மாவுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி. அப்போ இன்றைக்கி பிள்ளைகள் வாழ்த்துகள் சொல்கிறாங்க, பூக்கொத்துகளை கொடுத்து வாழ்த்துகள் சொல்கிறாங்க. அவங்கள படமாக வரைஞ்சி அவங்களுடைய தாய்க்கு சில கிஃப்ட்டுகளை கொடுத்து வாழ்த்துதல் சொல்கிறாங்க இல்லையா. அன்றைக்கி முந்தியெல்லாம் அப்படி இல்லை, இப்போ நிறைய பிள்ளைங்கள் அப்படி செய்கிறாங்க. தாய்மார்களை கனப்படுத்துகிறாங்க, தாய்மார்களுக்கு பூ கொத்து கொடுக்குறாங்க, இல்லை அவங்கள வாழ்த்தி அவங்கள கனப்படுத்துகிறாங்க. இது ஆரம்பத்தில் எப்படி இந்த அன்னையர் தினம் வந்ததுன்னா, ஆரம்பத்தில் கிரேக்கர்கள் ரோமர்கள் இதை பாரம்பரியமாக தொடங்கியிருக்காங்க ஆதி நாட்களில். அதே அந்த அன்னையர் தினம் முதல் அப்படி அவங்க கொண்டாடிட்டு இருந்திருக்காங்க. இது எப்படின்னா 1908ஆம் ஆண்டில் அமெரிக்காவில் தொடங்கப்பட்டது. இப்போ நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம்ல இந்த அன்னையர் தினத்தை, யாருன்னா அண்ணா ஜர்விஸ் அப்படிங்கிற ஒரு பெண் தொடங்கியிருக்காங்க. அவங்களுடைய கதையெல்லாம் சொன்னால் லேட் ஆகும். அவங்க அனாதை பிள்ளைகளை வைத்து அவங்க நடத்தியிருக்காங்க, தன்னுடைய தாயின் நினைவாக அவங்க நடத்தியிருக்காங்க. அண்ணா ஜார்விஸ் அப்படிங்கிற அந்த பெண்மணி 1908 முதலாக இதை தொடங்கி இருக்கிறாங்க. இந்த பெண் அப்படிங்கிறது, தாய் என்பது ஒரு சிறப்புக்குரிய ஒரு பெண்ணாக தாயாக இருக்கிறாங்க. ஏன்னா தாய் என்கிறது எல்லா பாத்திரத்திலும் வர்றோம் இல்லையா. அம்மாவாக, பாட்டியாக, அக்காவாக, சித்தியாக, அத்தையாக, தங்கச்சியாக எல்லா பாத்திரத்திலும் பெண்கள் வர்றாங்க இல்லையா. ஆனால் அது சிறப்பு என்ன அப்படின்னா, ஒரு தாயாக வர்றது மிக மிக சிறப்பான ஒரு காரியம். பில்லி சொன்னால் தாயை குறித்து எவ்வளோ தாயானவள் எவ்வளோ அன்பாக இருக்கிறாங்க, அந்த வசனங்களை சொல்லி அழகாக சொன்னான். அப்போ தாய் என்பது ஒரு சிறப்புக்குரிய ஒரு பெண்ணாக இருப்பதை நாம் பார்க்குறோம். வேதத்துலேயும் அப்படி தாய் ஒரு சிறப்புக்குரியதாக பார்க்கிறதை நாம் பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, நம்ம இந்த நாளில் நம்ம பெண் சிறப்புக்குரியவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஒருத்தரை மறக்கவே முடியாது. வேதத்தில் நிறைய பெண்கள் இருக்கிறாங்க, ஆனால் சிலரை மறக்கவே முடியாது. முதல் நமக்கு தாயானவள் யார் சொல்லுங்கள்? ஏவாள் இல்லையா. அந்த ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 3:20. ஏனென்று அவள் என்ன, ஜீவனுள்ளோர் எல்லாருக்கும் அவள் தாயாக இருந்திருக்கிறார். உயிருள்ள எல்லாருக்கும், இந்த உலகத்துள்ள அனைத்து பேருக்கும் தாய் என்று அவள் பேர் எடுக்கிறாள்ல. எவ்வளோ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்ணாக இருந்திருக்காள்ல. தாய் அப்படிங்கிற ஒரு பாத்திரம் எவ்வளோ ஒரு கனத்துக்குரியதாக இருக்குது. அந்த ஏவாள் உலகத்தில் அனைத்து பேருக்கும் அவள் எப்படி இருக்கா? தாயாக இருக்கிறாள்லே. அது எவ்வளோ கொடுத்து வைத்திருக்கல. அந்த பாத்திரம் தாய் என்கிறது ஆண்டவர் கனப்படுத்தி வைத்திருக்கிறார். அவள் ஜீவனுள்ளோர் எல்லாருக்கும் அவள் எப்படி இருக்கா? தாயாக இருந்திருக்கா இல்லையா. நம்ம உயிருள்ள உலகத்துள்ள ஆதி நாட்டில் பிறந்திருந்து இனியும் பிறக்க போகிற பிள்ளைகள் எல்லாருக்கும் அவள் என்ன செய்கிறா? கடைசி வரைக்கும் அவள் தாயாக இருக்கிறார். ரெண்டாவது, நம்ம இன்னொரு தாயாரை நினைக்காமல் இருக்க முடியாது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். 17 ஆதியாகமம் 17:16. சாராளை நம்ம நினைக்கும்போது முதல்ல உலகத்துக்கு தாயாக இருந்த ஏவாள், இந்த சாராள் எப்படியா ஜாதிகளுக்கு தாயாக, அதே அநேக நாடுகளில் உள்ள எல்லா நாட்டுக்கும், எல்லா ஜாதி மக்களுக்கும், எல்லா இன மக்களுக்கும் அவள் என்ன தாயாக இருக்கிறாள். ஏன் அப்படின்னா, அவள் பல நாடுகளுக்கு தாயாக, பல ராஜாக்களை
அவள் தான் அவள் சந்ததியிலேருந்து தான் ராஜாக்கள் எழும்புகிறாங்க. உலகம் முழுசும் உள்ள ராஜாக்கள் சாராள் மூலமாக தான் பிறந்திருப்பதை நாம் பார்க்குறோம் வேதத்தில். அதான் சாராள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவள் இருந்ததை பார்க்குறோம். அவள் வந்து எல்லா ஜாதிகளுக்கும் எல்லா ராஜாக்களுக்கும் தாயாக இருக்கிறத சாரால நம்ம நினைக்காம இருக்கவே முடியாது. நீதிமொழிகள் 31:28 வாசிப்போமா? தாயானவள் புகழப்படுகிறவ, பிள்ளைகளால் புகழப்படுகிறவளாக இருக்கிறாள். உலக பிரகாரமான தாயை விட விசுவாச பிள்ளைகளுடைய பிள்ளைகள் வந்து தாயை புகழ்கிறாங்க. ஏன்னா அந்த பிள்ளைய கண்ணீரோடு அவங்க ஜெபம் பண்ணி வளர்த்து அவங்களுடைய ஆவிக்குரிய காரியங்களை சொல்லி பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள நம்ம திருச்சபையில் ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, அவங்கள கண்ணீரோட நிறைய தாய்மார்கள் நான் கூட அழுது சின்ன பிள்ளையிலேருந்து அழுது அவங்கள பிள்ளைகள் மேலே கை வச்சு கரம் வச்சு இப்போ இன்றைக்கு வரைக்கும் பிள்ளைகளுக்கு என்ன செய்வேன், கை வச்சு ஜெபம் பண்ணுவேன். பிள்ளைகளை நினச்சி இரவும் பகலும் ஜெபிப்பேன். அதே போல் நீங்களும் என்ன செய்வீங்க, உங்கள் பிள்ளைங்களுக்காக ஜெபிப்பீங்க. அதனால் தாயானவள் இந்த நீதிமொழிகளில் 31:28 சொன்னது போல் இவள் பாராட்டக்கூடிய ஒரு தாயாக இந்த இடத்துல இருக்கிறார். ஆவிக்குரிய தாய்மார்கள் பிள்ளைகள் வந்து பாராட்டக்கூடியவர்களாக இருக்கிறதை நம்ம பார்க்குறோம். ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாக இருக்குது. நம்ம ஜெபிக்கிற ஜெபம் பிசாசு அவங்கள தொடறதில்லை. அதே போல் அவங்க வாகனங்களை ஓட்டி கொண்டு போகும்போது கூட தேவ தூதர்கள் அவங்கள காத்துக்கிறாங்க இல்லையா. நம்ம ஜெபிக்கிற ஜெபம் அது வந்து பாதுகாப்பை தருது. ஆண்டவருடைய பிள்ளைகள் உலக பிரகாரமான பெண்கள் அன்பாக இருக்காங்க. ஆனால் விசேஷித்த விதமாக தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை வளர்ப்பது மிக மிக அது ஒரு அதிசயமாக ஆச்சரியமாக கண்ணீரோடு வளர்க்கும்போது பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு, பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. கடந்த நாளில் போன வாரத்தில் ஜேசன் ஃபோன் பண்ணான், அம்மா நான் பெங்களூரில் பைக் ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு காரன் வந்து இடித்து தூக்கி அந்த பக்கம் ரோட்டில் அந்த பக்கம் என்னை தூக்கி போட்டாங்கம்மா, நான் விழுந்துட்டேன் அப்படின்னு. அப்படியா, என்னம்மா எப்படியாச்சு பதறி போய் கேட்கும்போது, இல்லைம்மா ஒரேடியே இல்லை, லேசாக கை மட்டும் ஸ்க்ராட்ச் ஆச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம ஜெபிக்கிற ஜெபம் பிள்ளைகள் எங்கேயோ இருக்கிறாங்க, அந்த பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்கிறாரு, பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். எல்லா தீமைக்கும் பிரயாணங்களில் போகும்போதும் அவங்க எல்லா விதத்திலும் ஆண்டவர் அவங்கள பாதுகாக்கிறாங்க இல்லையா. தாயானவள் பிள்ளைகளை பிள்ளை சொன்னது போல் அவங்க அம்மா அடித்து வளர்த்தாங்கன்னா ஆனால் வலிக்காது அப்படின்னு சொல்லி பிள்ளை பிறந்த குழந்தை நாள்லேருந்து பிள்ளை கடைசி வரைக்கும் தாய் ஆனவள் மரிக்கும் வரைக்கும் அந்த பிள்ளைகள் மேல் நினைவாகவே இருக்கிறாள் இல்லையா. எல்லா சூழ்நிலையும் அந்த பிள்ளைகள் தூங்கும்போதும் சின்ன குழந்தைகளை எப்படி அந்த பிள்ளைகளை வளர்த்து அவங்க பெரியவங்களானாலும் வாலிபரானாலும் பிள்ளைகளுக்கெல்லாம் என் பிள்ளைகளுக்கெல்லாம் 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் எனக்கு எப்படின்னா அந்த அவங்க மேலே நினைவாகவே இருக்கும். அவங்க சாப்பிட்டாங்களா, தூங்கினாங்களா, இல்லை அவங்க வாகனம் ஓட்டிகிட்டு போகும்போது ராத்திரிலாம் ஐயோ போயிட்டு அவங்க பத்திரமா வந்துடணும், ஆண்டவரே பத்திரமா வந்துடணும் அப்படின்னு சொல்லி இல்லை நம்ம மனசு அப்படியே இருக்கும் பிள்ளைகள் மேலே இல்லையா. அந்த மாதிரி தாயானவள் பிள்ளைகளை அரவணைத்து பிள்ளைகளை அணைச்சி கண்ணீரோடு ஜெபிச்சு நம்ம வளர்த்ததை பார்க்குறோம். அப்படிப்பட்ட அந்த தாயை நம்ம நீதிமொழிகள் வாசிப்போம். நீதிமொழிகள் 23:22 அந்த வசனத்தை வாசிப்போம். உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாதே. இதில் தான் பிரச்சனையே இருக்குது. வயது செல்லும்போது பிள்ளைகளால் அசட்டை பண்ணப்படுகிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டோடைய பிள்ளைகள் நல்லா பார்க்குறாங்க, ஆனால் வந்து வயதான காலத்தில் வந்து அசட்டை பண்ணப்படுறவங்களாக இருக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி வந்து தாய்மார்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. கடந்த 2-3 நாளைக்கு முந்தி ஒரு தாயார் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க சில வேளையில் எப்போமாவது வருவாங்க. அவங்க வந்து பிச்சை எடுக்கிறவங்கல்ல, அவங்க நல்ல வசதியுள்ள குடும்பத்தில் இருந்தவங்க. 2 பெண் பிள்ளைகள் அவங்களுக்கு சொத்தெல்லாம் இருந்துச்சு. பிள்ளைங்க என்ன செஞ்சாங்க, அந்த சொத்தை அம்மாக்கிட்ட ஏமாற்றி எனக்கு எழுதி கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு அந்த தாயை என்ன செஞ்சிட்டாங்க,
எதுவுமே கவனிக்கிறது இல்லை. பிள்ளைகள் நல்ல 2 பிள்ளைகள் நல்ல நிலைமையில் இருக்காங்க. அந்த தாயார் இன்றைக்கு பிச்சை எடுக்கக்கூடிய சூழ்நிலை. அக்கம் பக்கம் உள்ளவங்க சாப்பிட்ற நேரம் வந்தாங்க, அம்மா சாப்பிட்றீங்களான்னு கேட்டோம். இல்லை, எனக்கு பக்கத்து வீட்டில் சாப்பாடு கொடுத்தாங்க, காலையில் டிஃபன் சாப்பிட்டேன். நாங்கள் அக்கம் பக்கம் உள்ளவங்களாம் அந்த தாயாரை கவனிச்சுக்கிறாங்க. ஏதாவது சின்ன சின்ன உதவி ஏதாவதுன்னா எப்போது வருவாங்க, வரவே மாட்டாங்க. அந்த தாய் நல்ல வசதியுள்ள தாயாக இருக்கனால அந்த பிள்ளைகள் சொத்துக்களை வாங்கி ஏமாற்றிட்டு தெருவில் அனுப்பிச்சிட்டாங்க. அந்த பிள்ளைகள் நல்ல நிலைமையில் இருக்காங்க, கண்ணார பார்க்குற சாட்சி. இதை போல் நீங்களும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு தாய்மார்களை அனாதை விடுதிகளில் கொண்டு விடுறாங்க, இல்லை தாயை கவனிக்கிறதில்ல, தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறதில்ல. அப்படிப்பட்ட சூழ்நிலை அசட்டை பண்ணுகிறவர்களாக காணப்படுகிறத பார்க்குறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை பிள்ளைகள் இருக்கவே கூடாது. தாயும் தகப்பனையும் கனம் பண்ணும்போது உன் வாழ்நாள் நீடித்திருக்கும் என்று சொல்லி பைபிள் வசனம் சொல்லுது. தாயும் தகப்பனையும் நம்ம கனப்படுத்தும் போது நம்ம வாழ்நாள் எப்படி இருக்குதா, நீடித்து இருக்கிறதா இருக்கிறது. அதனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற தேவன், தாயை விசேஷமாக ஆசீர்வதிக்கிற தேவன். பிள்ளைகள் என்ன செய்யணும், தாயை கனப்படுத்தி தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து முதிர் வயதான போது பிள்ளைகளை தாங்குகிறவர்களாக இருக்கணும். கடைசி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு தாய் போல இருக்கிறார். தாய் போல தேற்றுகிற தேவனாக இருக்கிறார். தாய் போல மார்பில் அணைத்து கொள்கிற தேவனாக இருக்கிறார். அவர் தான் நமக்கு எல்லாத்துக்கும் அவர் தாயாக இருக்கிறார். நம்ம தாய் நம்மளை விட்டு கடந்து போயிருக்கலாம், தாய் இல்லாமல் இருக்கலாம். இன்றைக்கு என்னுடைய தாயை நான் அடிக்கடி நினைப்பேன், இப்போவும் உயிரோடு இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி. ஏன்னா எதனாலும் அம்மாட்ட போய் கேட்கலாம், எதனாலும் அம்மா சொல்லிட்டா நமக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். நீ தைரியமாக இரு, நான் உனக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி. வியாதி நேரத்தில் ஜெபம் பண்ணும்போது அவங்க ஜெபம் பண்ணது நமக்கு அப்படியே ஆறுதலாக இருக்கும். அவங்க ஜெபம் பண்ணாலே வியாதி நல்லாயிரும். அப்படியெல்லாம் நம்ம கடந்து வந்திருக்கோம் இல்லையா? அதனால் தாயை நம்ம இழந்து, தாய் இல்லாமல் வயதாக இருந்தால் கூட நம்ம தாயை நினைக்கிறவங்களா இருக்கிறோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு தாயாக கடைசி வரைக்கும் தாய் போல நான் உன்னை தேற்றுவேன் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு தேற்றரவாளன், தாய் தகப்பனாக தாயாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இந்த நாளிலும் இந்த இனிய அன்னையர் தின வாழ்த்துக்களை உங்களுக்கு வாழ்த்தில் சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஹாப்பி மதர்ஸ் டே.